ஒருத்தர் ஒருத்தர் நேர்ல பார்த்த மொமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு நியூ எக்ஸைட்டிங் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். குடும்பத்துக்காக அந்த அந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளவு தூரம் அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது. அப்படி எங்கோ ஒண்ணு தனுஷுக்காக பிறந்தவங்க தான் அக்ஷயா. ஃபுல் குடும்பத்துக்காக அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனான குடும்பத்துக்காக இங்கே இப்படி ஆயிடுவாரு. அதுதான் கொஞ்சம் சொன்னாலும் உடனே குழந்தை மாதிரி அழுதுருவாரு. ரொம்ப மனநிறைவா இருந்தது. ரொம்ப ஒரு ஆத்மாத்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கல்யாணம்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேச்சு வார்த்தையே கிடையாது. போன்ல மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அக்ஷயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா கைண்டாக பார்த்து கேரிங்காக இருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட். ஒரு 50 பொண்ணு பக்கம் தேடி இருப்போம். ஓஹோ. இந்த தேவதை கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா ஈச் அதர் பார்த்துக்கணும். லைஃப் இட்ஸ் சப்போஸ் டு பி ஃபன். ஆல்வேஸ் பி டிப்ரெஸ்ட், ஆமா. ஸோ லைக் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேர்ல பார்த்த மொமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு நியூ எக்ஸைட்டிங் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ. ஆமா. ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்லயே போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேச்சு வார்த்தையே கிடையாது. போன்ல மட்டும்தான். தாலி கட்டின மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? I was very happy. ஹாப்பி. I'm like, oh, this is like really nice. Like a dream come true. குடும்பத்துக்காக அந்த அந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளவு தூரம் அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் I would say Dhanush has got the best parents. Marriages are made in heaven அப்படின்னு சொல்றாங்க. Destiny brings people together. You have to find the purpose. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது. அப்படி எங்கோ ஒண்ணு தனுஷுக்காக பிறந்தவங்க தான் அக்ஷயா. ஃபுல் குடும்பத்துக்காக அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனான குடும்பத்துக்காக இங்கே இப்படி ஆயிடுவாரு. அதுதான் கொஞ்சம் சொன்னாலும் உடனே குழந்தை மாதிரி அழுதுருவாரு. ரொம்ப மனநிறைவா இருந்தது. ரொம்ப ஒரு ஆத்மாத்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கல்யாணம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் தனுஷ்க்கு ஒரு வாழ்க்கை துணை. அதாவது சுதா மாதிரி இன்னொரு சுதா கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அக்ஷயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா கைண்டாக பார்த்து கேரிங்காக இருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட். நல்லா அதை பார்த்து அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல டைம் கிடைச்சதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? கிடைச்சதா? ஸ்பேஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். இருக்கு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேசி ஈஸியாக கொடுத்துருவாங்க. பேசுங்க பேசுங்க, நாங்க போயிடுவாங்க. சோ இப்பவே 5-6 நாள்லயே டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். சோ என்ன டு ஈச் அதர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? நேர பிசிக்கலா பண்ணிருக்காம இருக்கலாம், மனசுக்குள்ள என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். நல்லா டேக் கேர். நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா ஈச் அதர் பார்த்துக்கணும். லைஃப் இட்ஸ் சப்போஸ் டு பி ஃபன். ஆல்வேஸ் பி டிப்ரெஸ்ட், ஆமா. ஸோ லைக் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஈச் அதர். தட்ஸ் தி மெயின் திங். சோ லைஃப் ஃபன்னா இருக்கணும்ன்றாரு அவரு. டிப்ரெஸ்டா இருக்க கூடாது அப்படிங்கிறாரு. கல்யாண போட்டோவா? இங்க இருந்தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா. அதனால அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே. ஒரு 50 பொண்ணு பக்கம் தேடி இருப்போம். ஓஹோ. இந்த தேவதை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால அவன் சீக்கிரம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. புரியுதுங்க, புரியுது. அப்புறம் அதே மீறி ஒத்து வந்தா ஜாதகம் ஒத்து வராதுன்னு எங்க அப்பா அது முடியாதுன்னு. ஸோ இப்படி எல்லாம் மீறி கடைசியா எல்லாம் பொருத்தம், மன பொருத்தம் வந்து எல்லா பொருத்தம் ஆகி அவங்க அப்பா தைரியமா மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மாப்பிள்ளை, தைரியமா கொடுக்கலாம் அப்படின்னு என்னை பத்தி என் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அதை அவங்கள்ட்ட கேளுங்க. என்னன்னா அப்ப எஜமான் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு. நான் கிழக்கு சீமை டயத்துல தான் ரிலீஸ் ஆகி மேரேஜ் ஆச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு வருஷம் இருக்கும். இவங்க தீவிர ரஜினி ரசிகர். அதனால என்னைய பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி யாரும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக நான் போய் பொண்ணு பார்க்க எங்கள் ஃபேமிலி போயிருக்காங்க. போன உடனே ஐயோ முடிய முடியாது, நெப்போலியன் அவர் பயங்கர கொடூரமான வில்லன். அவர் படத்துல மீனாவுடைய வயிற்றுல இருக்க கருவுக்கே விஷம் வச்சவர். அவ்வளோ கொடுமைக்காரன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டா. உடனே இவங்க அப்பா இல்லம்மா அவரை போய் மாப்பிள்ளை விசாரிச்சுட்டேன், எல்லாம் ரொம்ப தங்கமான மாப்பிள்ளை, படத்துல அப்படி நடிக்கிறாரு, நல்ல குணம் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடந்ததா கல்யாணம்? சூப்பரா இருந்தது. அப்படியா? அந்த பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இட் வாஸ் நைஸ். ஆமா. அவர் 50 பொண்ணை பார்த்தாரு. உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நானு அவரை பார்த்த உடனே ஓகே சொல்லிருப்பீங்க அப்படின்னுட்டு. பொண்ணு 50 பார்க்கல, வீட்லயே ரிஜெக்ட் பண்ணேன். நான் பார்த்தது 2 பொண்ணு. முதல் பொண்ணு ஒண்ணு பார்த்து, இது 2வது பொண்ணு. சொல்றேன் 50 பேரை தேடி வந்தாங்க, நேரா வந்துட்டாங்க. தாலி கட்டின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க அப்பா அழுதுட்டு இருந்தாரு. உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கும் அழுக வந்தது. நான் ஆமா. ஸ்மைல்ல இருந்தீங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்து கொடுத்தாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் தொடச்சிக்கிட்டீங்க. நீங்க how was it for you? I was very happy. You were happy. Yeah. I'm like, oh, this is like really nice. You know, like a dream come true. அப்படி தாலி கட்டின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருக்கு எப்படி இருந்தது நாங்க பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் தனுஷ்க்கு ஒரு வாழ்க்கை துணை அண்ட் அதாவது சுதா மாதிரியே ஒரு இன்னொரு சுதா கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அக்ஷயா வந்து அவ்வளவு பொறுமையா தான் பேசுறா. நேற்று தான் அவர் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கு நேற்று தான் நான் பார்த்தேன். இன்னும் இன்னைக்கு தான் வரப்போகுது வெளியில. பார்த்தேன். ரொம்ப ப்ளசண்டா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா பேசுறா. ஒரு இதெல்லாம் இல்லை, படபடப்பு இல்லை பேசுறா. அதே மாதிரி தனுஷுக்கு வந்து கேக் ஊட்டி விட்டா, அதை பார்த்தேன். நான் அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி சுதா எப்படி ஊட்டி விடுவாளோ அதே மாதிரி ஊட்டி விட்டேன். அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட. இட்ஸ் லைக் மோர் இமோஷனல்னு சொல்வேன் நான். இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் தலையை காமிச்சிட்டு வருது, போய் சும்மா ஜஸ்ட் விஷ் வரும். அதாவது இட்ஸ் நாட் சம்திங், இட் இஸ் மோர் லைக் மோர் இமோஷனல் அண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்ம நிறைய கல்யாணம் பார்த்துருக்குறோம், பயங்கர பிரம்மாண்டமான கல்யாணத்துக்குலாம் போயிருக்கிறோம். பட் திஸ் இஸ் சம்திங் வெரி லிட்டில் சென்டிமெண்டல். இது மாதிரி இன்னொன்று வராது. இந்த மாதிரி வராது. கண்டிப்பா. இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒருத்தர் நேர்ல பார்த்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு நியூ எக்ஸைட்டிங்கா நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ. ஆமா, ரொம்ப நாள் ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தோம். நேர்ல மீட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஓகே இருக்கும்னு தோணுச்சு. அது இருந்த மாதிரியே சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஓகே. உங்களுக்கு நேர பார்த்த மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸா இருந்தது. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது. ஃபோன் கான்வர்சேஷன்லயே போயிட்டு இருந்ததுன்றது. அப்புறம் நேர்ல ரொம்ப ஹாப்பி. இது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேச்சு வார்த்தையே கிடையாது. கிடையாது. போன்ல மட்டும்தான். அது போனு எங்க ஒரே ஒரு போன் எங்க பக்கத்து விட எங்க போன் அடிச்சாங்க. எங்க வீட்டுல உங்க வீட்டுல போனு அடிச்சேன். ஆனா வந்து வேற யாராவது எடுப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க எடுத்து என்கிட்ட, நான் இங்கே கோவால் ஷூட்டிங், ஷூட்டிங்ல தான் பேசுவேன். ஒரு மே மாதம் இதை நிச்சயம் ஆச்சு. நிற்கல May 23rd ஆச்சு. ஆகஸ்ட்ல கல்யாணம். அந்த 3-4 மாதம் ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் பேசுவோம், ஃபோனில் தான் பேசுவோம். ஒரு கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன் அவங்களுக்கு. அப்போ வச்சிருக்கீங்களா கவிதையெல்லாம்? வெரி குட். அப்புறம் ஒரே ஒரு தடவை போய் நான் வீட்டில் போய், நான் வீட்டிலலாம் பார்த்து பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் நான் போய் பொண்ணு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ தான் சந்தித்தோம். அந்த குடும்பத்துக்காக, அந்த அந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளோ தூரம் அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே Dhanush has got the best parents, not just the father but also the mother, equally very strong, very confident and very giving, and அவங்களுக்காக, அந்த தனுஷ்காக அவங்க அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவ்வளோ தூரம் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அவரோட ஹெல்த், அவருடைய ஹாப்பினஸ்க்காக வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு, லைக் கெரியர் ஆகட்டும், ப்ரொஃபஷன் எது ஆகட்டும், வாட் எவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக வந்து யூஎஸ் போய் செட்டில் ஆயிட்டு அங்கே தே அகெயின் ரீஸ்டார்டட் தேர் லைஃப், த ஹோல் லைஃப், இன்னொரு மேக்கிங் அனதர் ஆல்டர்னேட் கெரியர், ப்ரொஃபஷன், வாட் எவர், அண்ட் தட் கைண்ட் ஆஃப் பாண்டிங், தட் கைண்ட் ஆஃப் அ லவ், அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து பெரிய விஷயம். உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு அக்ஷயா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ட்ரீம் மாதிரி இருந்ததா, இல்ல ஐஸ் ஓபனா எல்லாமே அவேரா தான் இருந்தீங்களா நடக்கிற எல்லா விஷயத்துக்கும்? ட்ரீமா தான் இருந்தது. உங்களுக்கு is it like a dream or are you aware of every little thing that is happening? புரியுதா? But I like when they're planning and stuff, like I like listen in, and I will give them like my like opinions and stuff, like how okay you can do like this or like this, and my different opinion நானும் ஆஃபர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த பிளானிங் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா சூப்பரா பிளான் பண்ணிருந்தாங்க. எப்போல இருந்து நீங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன்? நம்ம பையனுக்கு சும்மா தான் கேட்போம். என்னன்னா எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்காங்க, நீங்க எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்க போறீங்க? ஏன்னா அமெரிக்கால தானே கல்ச்சர், கேர்ள் ஃப்ரெண்ட்றாங்க. அதுக்கப்புறம் அது என்னமா சொல்றது, ஃபியான்சே இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ டேட்டிங்றாங்க. டேட்டிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. என்னப்பா டேட்டிங் அப்படின்னா ஒண்ணா சுத்துறது தான் இதெல்லாம் கேட்பேன்.
பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கணும்ல, ட்ரை பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ பார்த்து வெள்ளைக்காரியாக பிடிச்சிட போகிறாங்கம்மா அப்படிலாம் சொல்லி நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். நான் வந்து இந்தியன் கேலை தான் பார்ப்பேன், கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லுவான். கடைசியில் தமிழ்நாட்டு பொண்ணு தான் நான் உனக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சிச்சு. உங்க 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிற ஒரு 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 கணம் வரும். அந்த கணம் ஞாபகம் இருக்கா? Yeah. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அதை மோஸ்ட்லி த்ரூ டெக்ஸ்ட் தான் பண்ணுவது அந்த டைம். நான் தான் உங்களுக்கு gift கூட அனுப்பிச்சிருந்தேன். ஆமாம், மோஸ்ட்லி த்ரூ டெக்ஸ்ட் ஒன்லி. டெக்ஸ்ட் தான். நத்திங் லைக் சூப்பர் மெமரபிள் அந்த மாதிரி இல்லை, ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கோம். ஓகே, டெக்ஸ்ட்ல தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மே 16 அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல். அதுதான். நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா அவர்கிட்ட? அதுக்கு அடுத்த ரிப்ளை தான். ஒரு கண்ட்ரிக்கு போகிறது, வேலையை விடுறது, பாலிடிக்ஸ் விடுறது, தன்னோட மினிஸ்டரா இருந்த அந்த பதவி விடுறது நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல நம்மளை விட இன்னும் கிரேட்டரா பொசிஷன்ல இருக்கவங்களாலே செய்ய முடியுமா? அவர் வந்து நான் திரும்பி இந்தியன் பாஸ்போர்ட் கையில இருந்தா ஏதாவது ஒரு அங்க மறுபடியும் பாலிடிக்ஸ் பண்ணணும், இந்தியாவுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். பசங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக he gave up his citizenship. இல்ல சிட்டிசன்ஷிப்பே விட்டாரு. ஆமா, ஏன்னா அந்த பாஸ்போர்ட் இருந்தா அந்த ஆசை இருக்கும். எனக்கு பாலிடிக்ஸ் ஆசை இருந்துட்டு தான் இருக்கும். சரி, ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, டிசிஷன் எடுத்துட்டாரு, வேண்டாம், என் பசங்களுக்காக நான் இங்க இருக்கேன். ஸோ ஐ திங்க் such a devoted ஃபேமிலி மேன், such a devoted family. ஏன்னா பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கும். லைக் சினிமால நீங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணும்போது அரஸ்டிங் கேரக்டர் பார்த்தாலே பயமா இருக்கும். எப்ப 6 அடிக்கு மேல ஒருத்தர் இப்படி ஜைனடிக் ஃபிகர் இருக்கும்போது. பட் அந்த காலத்துல நம்பியார் அவர்கள் பத்தி பேசுவாங்க. அவ்வளோ வில்லன் ரோல்ஸ் பண்ணிட்டு அவரை மாதிரி ஒரு நல்லவர் நீங்க பார்க்க முடியாது. ஹிந்தியில பிரான் சார் பத்தி பேசுவாங்க. சோ அதே மாதிரி நெப்போலியன் ஃபுல் குடும்பத்துக்காக அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனான, குடும்பத்துக்காக இங்கே இப்படி ஆயிடுவாரு. அதுதான் கொஞ்சம் சொன்னாலும் உடனே குழந்தை மாதிரி அழுதுருவாரு. ஸோ such an emotional man. So I think it's great to see such a happy reunion here. நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ஒரு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மனிதர், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஐ ஹவ் சீன் ஹிம். அதாவது பிகினிங்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே குருநாதர் பாரதி ராஜா. ஸோ நாங்கள் கிழக்கு சீமையிலே அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். த வே யூ இஃப் ஹி கெட்ஸ் ஹர்ட், ஹி இஸ் வெரி ஹர்ட். அதாவது அழுதுருவார், குழந்தை மாதிரி அழுவார். நான் சொன்னேன், என்ன நெப்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இப்படி பண்றீங்கன்னு. இல்லை நான் அப்படி சொல்லிட்டாரு, திட்டிட்டு. இன்னும் டைரக்டர் பத்தி தெரியும், பாரதி ராஜா சார் பயங்கரமா திட்டுவார். அப்புறம் நானே டைரக்டர் சொன்னேன், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, திட்டுறீங்கன்னு. சே, நாம நல்லா பண்ணுங்கிறதுக்காக தானே ஓகே இட். பட் நெப்போலியன் வந்து அந்த அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு வந்து his heart has opened so much. I think he is the giving and taking and living life at the moment. நீங்க எப்பவாவது கேட்டு அப்பா நோ சொல்லிருக்காரா? இதுக்காவது சொன்னதே இல்லையா? இல்ல புரிய வச்சிருக்காரா? இல்லப்பா இது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருப்பாங்க சில விஷயம் அந்த மாதிரி. ஆனா அது இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் லைக் we have to try more அப்படி சொல்லுவேன்னா. அதுக்கு ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆயிடும்ல. ஓகே, நோ சொன்னதே இல்லை இது வரைக்கும். நோ சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி இது தேவையில்லை வை அப்படின்னு கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லுவாங்க. உங்க குழந்தைகளுக்காக உங்க லைஃபை வந்து வித்தியாசமா வேற இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக சினிமாவை விட்டீங்க, பாலிடிக்ஸையும் விட்டீங்க. கரெக்ட் டெசிஷன் தானே அது? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன். இப்போ ஆஸ் அ குடும்பத்தில், ஆஸ் அ ஒரு குடும்ப தலைவனா, ஒரு சகத்தான ஒரு மனிதர்களா, ஒரு பிள்ளையோட அப்பாவா, ஒரு கணவனா நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஸோ பப்ளிக் சர்வீஸ் நான் நிறையா பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்து 16 வயசுலேருந்து பாலிட்டிக்ஸில் இருந்தேன். அதே மாதிரி சினிமாவில் 27 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன். கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிட்டேன். உலகத்திலே பெரிய தொகுதியில் எம்எல்ஏ வந்துட்டேன், எம்பி ஆகியிருந்தேன், இந்தியாவுக்கே மந்திரியாக இருந்துட்டேன். என்னால் முடிஞ்ச சர்வீஸ் மக்களுக்கு பண்ணிட்டேன். என் குடும்பத்தை பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்காம போனால் எவ்வளோ தான் செஞ்சாலும் அந்த ஒரு கில்ட்டி வந்துடும். ஸோ அதனால் அவன் ஆசைப்படுற மாதிரி அவன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்குங்கிறனால எல்லாத்தையும் உதறிட்டு பிள்ளைக்காக வந்துட்டேன். ஸோ அதை நான் நிறைவாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மனசு 2 பேருமே சந்தோஷமா இருக்கும். அண்ட் இங்கே ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு தனுஷ் வந்தோட நிலைமை, தனுஷோட ஹெல்த் ப்ராப்ளம் முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். ஸோ ஐ சீன் தனுஷ் அண்ட் ஐம் ஆல்வேஸ் வித் நெப்போலியன் கிவிங் ஹிம் கரேஜ்.
இது வந்து ஷுட் நாட் லூஸ் ஹோப். இதுக்கு வந்து வழி இருந்தால் மார்க்கம் இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸ்டெண்டான போய் நீங்கள் வந்து தனுஷ் கூட இருங்கன்னு சொன்னேன். தென் யூ டேக் இட் வெரி குட் டிசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் இஸ் லைஃப். அடிக்கடி நீங்க உபயோகிக்கிற ஒரு வார்த்தை என்ன? பேசும்போது அது வந்துடும். நான் பார்த்தேன் டேக் கேருங்கிற வார்த்தை வந்தது. அதை தவிர என்ன சொல்லுவாங்க அடிக்கடி நீங்க உபயோகிக்கிற வார்த்தை? ஆக்சுவலி பேசிக்கப்ப பேபி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். பேபி அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? ஓகே, பேபி யூ கோனா யூஸ் இட் a lot. இது வரைக்கும் யூஸ் பண்ணதை விட இப்ப வித்தியாசமா யூஸ் பண்ண போறீங்க பேபிங்கிற வார்த்தைகள். உங்க வாட் இஸ் தி வேர்ட் தட் யூ யூஸ் ஆஃப்? நான் தான் ஸ்டார்ட் பண்றேன். பேபியா? ஓகே, நம்மள மாடலா ட்ரை பண்ணும். லவ்லி. இது ரெண்டு பேர்கிட்ட இருந்து தனுஷ்க்கும் அக்ஷயாக்கும் என்ன அட்வைஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கணும். எதா இருந்தாலும் அங்கேயே சார்ட் அவுட் பண்ணிக்கணும், கேரி பண்ணிக்க கூடாது. அதுதான் எங்க லைஃப்க்கான சக்சஸ். அது உங்களுக்கு 31 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் கோச்சிக்கிட்டு ஒரு நாள் கூட அவங்க பொதுவா சண்டை அதில் கோச்சிட்டு போங்க அந்த மாதிரி எதுவுமே. ஏன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதிகமான அரை நாள் ஒரு நாள் சண்டை ஆயிடுவேன் நான். எப்பயுமே மனைவி கிட்ட தோத்து போறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதனால நம்ம குடும்பத்துக்குள்ள அவங்க நம்மளோட நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. குழந்தைகளை மெயின்டைன் பண்றது, வீடை மெயின்டைன் பண்றது, எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு வேகத்துல சொல்லுவோம், அடுத்த நாள் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிடணும். அதுதான் தி பெஸ்ட். என்னுடைய வாழ்க்கையில் சக்சஸ் ரகசியமா தான். வாட் இஸ் யுவர் விஷஸ் ஃபார் த ஃபேமிலி? ரொம்ப மனநிறைவா இருந்தது. ரொம்ப ஒரு ஆத்மாத்மா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கல்யாணம்னு சொல்லலாம். யூஸ்வலி இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு இருக்கிறவங்க தான், ரொம்ப பழகிறவங்க தான் வருவாங்க இந்த கல்யாணத்துக்கு. ஸோ ஐ குட் ஃபீல் அதோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு உண்மையான சந்தோஷம் என்னால் உணர முடிஞ்சது. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எனக்கு அக்ஷயா பார்க்கும்போது ஐ வாஸ் ஒன்லி லுக்கிங் அட் ஹர். ஒரு பெண்ணாக வந்து நான் நேற்று கூட அதுதான் சொன்னேன். இந்த திருமணமே எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு திருமணமாக இருக்கும். இந்த சில பேர் நல்லது சொல்லுவாங்க, சில பேர் உண்மையில வாழ்த்துவாங்க, சில பேர் ஐயோ இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சில பேர் நேசேயஸும் இருப்பாங்க. பட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் புரிந்து கொண்டு ஒரு பெண் வந்து அவ்வளோ அன்பா, அவ்வளோ ஒரு சிரிச்ச முகத்தோட, இவ்வளோ ஒரு லக்ஷ்மி, ஐ திங்க் ஷீ இஸ் லைக் அ கிஃப்ட் from the universe to this family. Marriages are made in heaven அப்படின்னு சொல்லுவாங்க. And destiny brings people together. You have to find the purpose. அதாவது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது. அப்படி எங்கோ ஒன்று தனுஷுக்காக பிறந்தவங்க தான் அக்ஷயா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.